கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒரு 50 கொஸ்டின் கொடுக்குறாங்களா, அந்த மெட்டீரியல் நம்ம படிச்சிருக்கணுமா, அந்த 50 நம்ம அடிச்சுவோமா, எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த 50 நம்ம அடிச்சுவோமா அப்படின்னு ஒரு 45 அடிச்சிட்டுனா கூட நாலுமே எந்த கொஸ்டின் வந்து இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் நம்மளை பண்ணுதோ அதுதான் பெஸ்ட் கொஸ்டின். அந்த டிஸ்ட்ராக்ஷன் கொஸ்டின் தான் நம்மளை ரொம்ப சோதிக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க படிக்குதுன்னு சொன்னாலும் வச்சுங்களேன், ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், படிக்கும். அதுங்க அம்மா சொல்கிறாங்களேன்னு படிக்கும், படிச்சுட்டே இருக்கும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னு வச்சுக்கோ, அப்படியே ஜாலி, அப்பா ஜாலி. எங்கள் அத்தை சொல்லுவாங்க அடிக்கடி, அதாவது மொத்தத்தில் வந்து சாக்கு சொல்கிறது நம்மளோட இது கிடையாது, சாதிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. 2013 அந்த டிஆர்பியில் 2 மார்க் போச்சு இல்லைங்களா, அது எப்படி அது போச்சுன்னு பாருங்களேன். சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், போ அது எனக்கு அந்த வேலையை செஞ்சேன், இந்த வேலையை செஞ்சேன், அந்த வேலையை செஞ்சேன், எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் என் சுகீர்தரமணி. நான் டிஆர்பியில் ஸ்டேட் 5th மார்க் எடுத்திருக்கேன். என்னோட சப்ஜெக்ட் வந்து தமிழ். இப்போ ஸ்டடி மெத்தடுனா எப்படி நான் தெரியணும் சார், தான் சொன்னேன், டீப்பாக படிப்பேன். ஒரு கொஸ்டின்ஸ்னாக்கா அதை எல்லா ஆங்கிலையும் படிப்பேன். சும்மா அதை படிச்சிட்டோம் அந்த இதுன்னு கிடையாது, அதை வேறு ஆங்கிள் அவன் கொஸ்டின் கேட்டால் எப்படி சொல்லணும், அந்த 4 ஆன்சருக்கு வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரில் இன்னொரு கொஸ்டின் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு நான் இந்த மாதிரி நான் படிக்கிறப்ப எனக்கு என்னென்னா அந்த படிக்கிறதுலேயே ஒரு ஆர்வம் வந்து போச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கும் ஆர்வம் முக்கியம் சார். ஆர்வம் இல்லாமல் ஐயோ இது கடனைக்குனே படிக்கணும் அப்படின்னு நம்ம படித்தேன்னு வச்சுங்களேன், அது பிடிக்கலன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு அந்த விஷயம் நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது. பிடிக்கலாம் மனசுக்கு நம்ம பிடிக்காம இப்போ நான் படிக்க என்ன ஆகிப்போச்சுன்னா அதில் மிகப்பெரிய ஆர்வம் வந்து போச்சு. இப்போ நான் ஒரு கொஸ்டின் நான் படிக்கிறேன் வச்சுங்களேன் சார், இப்போ ஒரு லெசன் இது நான் படிக்கிறேன், இப்போ நான் இதுக்கு கிளாஸ் போவேன், அந்த கொஸ்டின்ஸ் நான் அடிக்கணும். எனக்கு என்ன தெரியுங்களா இருக்கும், அடுத்தவங்களுக்கு இத்தனை அடிக்கணும்னு கிடையாது. ஒரு 50 கொஸ்டின் கொடுக்குறாங்களா, அந்த மெட்டீரியல் நம்ம படிச்சிருக்கணுமா, அந்த 50 நம்ம அடிச்சுவோமா, எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த 50 நம்ம அடிச்சுவோமா அப்படின்னு ஒரு 45 அடிச்சிட்டுனா கூட எனக்கு பயங்கரம். ஏன்னா அந்த 45 அடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த 45 ரேஞ்சுக்கு நம்ம அடிக்கிற பட்சத்தில் என்னையே நான் வந்து கால்குலேட் பண்ணிக்குவேன். பரவாயில்லையே, நம்மளால் இந்த இதில் வந்து நம்மளால் இவ்வளோ இது ரீச் பண்ண முடியுது. அப்போ எல்லோரும் ஒரு 20, 25, 30, 35 ரேஞ்சில் இருக்கிறப்ப நம்மளால் ஒரு 5 மார்க் 10 மார்க் நம்ம கூட எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ கண்டிப்பாக நம்ம படிக்கிற மெத்தட் நம்ம கரெக்டு. அப்போ வந்து எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு ஆர்வத்தோடையே நான் படிப்பேன் சார். இப்போ சின்ன பிள்ளைங்க படிக்குதுன்னு சொன்னாலும் வச்சுங்களேன், ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், படிக்கும். அதுங்க அம்மா சொல்கிறாங்களேன்னு படிக்கும், படிச்சுட்டே இருக்கும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னு வச்சுக்கோ, அப்படியே ஜாலி, அப்பா ஜாலி. இந்த கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சா, அப்பா நல்ல நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அம்மா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுமா நான் படிக்கலாமா போயிடும். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது, நம்மளுக்கு டூ ஆர் டை அந்த லெவலில். அப்போ கரண்ட் ஆஃபே ஆகக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம படிப்போம். ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், வேறு டார்ச் எடுத்து வச்சு படிப்போம், விளக்கேற்றி வச்சுட்டு படிப்போம், டார்ச் எடுத்து சரி இல்லை அதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், படித்ததை ரீகால் தானே பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு எதுக்கு அது நம்ம மைண்டு போதுமே, இருட்டில் கூட உட்காந்து பண்ணலாமே. இருட்டில் நீ படித்ததா அப்படியே சொல்லிப்பாரு, இல்லை என்ன வருதுன்னு பாரு, மைண்டில் அப்படியே கொண்டுட்டே நம்ம போகிறப்ப சப்போஸ் மறக்குதா, இதெல்லாம் மறக்குதா, அதெல்லாம் அப்படியே அட்டலையும் படி அப்புறமா லைட்டை போட்டு அது என்ன பண்ண நம்ம மறந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறது எல்லாமே பயிற்சி தான். புரியுதுங்களா? நம்மளுடைய மூளையை நம்ம பயிற்சி பண்ணுற விதம் தான். நம்ம திரும்ப நம்ம ஒரு விஷயத்தை நிறைய விஷயத்தை நம்ம யோசித்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம பழக்கப்பட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டோரேஜில் இருக்கும், நம்ம மனசில் நினைவில் நிற்கும். மொத்தத்தில் வந்து சாக்கு சொல்கிறது நம்மளோட இது கிடையாது, சாதிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ வந்து நம்ம அது சாக்கு சொல்லிக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக எனக்கு லைட் ஆஃப் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இப்படி முடியல, எனக்கு கல்யாணம் காட்சி வந்துடுச்சு ஒன்னேன்னு சொல்லிட்டுலாம். சிக்கலுக்கு இடையில படிக்கிறதும் கிடையாது, சிக்கல் வந்தால் தான் நம்ம படிப்போமே. வாழ்க்கையில் இப்போ ஒன்றுமே இல்லை சார், டைமை எல்லாத்தையும் ஊட்டி கொடுத்து இந்த ஸ்பூன் ஃபீடிங் கொடுத்து நீ படிப்பான்னு எல்லா இதுவும் நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்தா கூட அவன் படிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதில் இஷ்டம் இல்லை. இப்போ நான் மற்ற யூத் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப கூட அவங்க ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, நான் சமைச்சிட்ருப்பேன், அப்போ வந்து பக்கத்தில் வந்து அந்த புக்கு இருக்கும், அதை வச்சு நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு யூத்தாக இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இப்போ அது எனக்கு அந்த வேலையை செஞ்சேன், இந்த வேலையை செஞ்சேன், அந்த வேலையை செஞ்சேன், எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். டைம் என்ன சார், நம்ம வந்து அந்த நேரத்துக்கு நம்ம படிக்கிற நேரத்தில் நம்ம மற்ற விஷயத்துலாம் இப்போ சமைக்கிறோன்னாக்கா ஒரு 2 பொரியல் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னா அதெல்லாம் நம்ம ஷார்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் போயிட்டு வறுவல் பொரியல்னு செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும். எல்லா பண்டிகையும் நம்ம வந்து பெரிய கிராண்டாக கொண்டாடணும், அதுக்கு ஒரு 2-3 நாள் வீட்டை க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் கிடையாதுங்க சார். நம்ம எப்போ நம்மளுக்குன்னு ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் பண்ணிக்கணும். ஷார்ட் பண்ணிக்கிட்டு
ஒரு சாதாரணமாக ஒரு 2-3 ஒரு 2 தொட்டுக்கு பண்ணுறோம், ஒரு தொட்டுக்கு பண்ணுறோன்னா சில நேரத்தில் அதெல்லாம் கூட இல்லை. ஒரு டக்குன்னு ஒரு செஞ்சு வச்சுட்டு அந்த நேரத்தில் பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிடணும். என் பிள்ளையும் சரி நானும் சரி பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிடணும். டக்குன்னு அதை ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த டைமை நான் 2 மணி நேரம் செய்கிறத அரை மணி நேரம் 1 மணி நேரமாக டக்குன்னு அதை குறைச்சிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு டக்குன்னு வந்து எனக்கு அந்த டைம் எனக்கு வேலை எனக்கு படிக்கிறது தான். இது வந்து நான் சைடில் நான் செய்கிற வேலையை நான் வச்சுக்கணும். மெயினானது நம்ம வேலை நம்மளுக்கு படிக்கிறது தான் நம்ம வச்சுக்கணுமா தவிர இது இருக்கிற எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு நம்ம செஞ்சுட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக நீ என்ன தான் படிக்கிற ஆளாமே இருந்தாலும் நீ வேலைகளை செஞ்சுட்டு உன்னோட படிக்கிற டைம் குறையிற பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கு அச்சீவ் பண்ணுற இது சான்ஸ் கம்மி. இப்போ வந்து நான் திரும்ப ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு நான் போயிட்டேன்னா திரும்ப ஒரு இதுக்கு நான் போயிட்டேன்னு சொன்னாக்கா அந்த நேரங்கள் எனக்கு கம்மியாகும். கண்டிப்பாக நேரம் கிடைக்காது. ஏன்னா நம்ம நேரம் கிடைக்காம தான் போன டைமே நம்ம ஒரு 2 இது மிஸ் பண்ணது. அதனால தான் அதே ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப பண்ணக்கூடாது. 2வது வந்து என்ன நான் குறைச்சி எடை போடுறதே கிடையாது சார். அது மாதிரி நான் என்ன பண்ணாலும் அதை அப்பயே நான் யோசித்து தான் செஞ்சுருப்பேன். அப்பயே நான் ஒரு விஷயம் இப்போ பண்ணனா கூட ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமோ நான் இன்ன வரைக்கும் யோசிச்சது கிடையாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, அது ஒருவேளை தன்னம்பிக்கையின் காரணமாக இருக்கலாம். எனக்கு வந்து இவங்கெல்லாம் கொடுத்த ஒரு விஷயம் நம்ம தான் ஏற்கனவே 1-2 விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோமே, அப்போ நம்மளால் முடியாதுன்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளால் எல்லாமே முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் சார், ஆழமாக படிக்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சி படிங்க, இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. இப்போ சைக்காலஜிலாம் நான் படிச்சிருக்கேன் சார். நாங்கள் 10th படிக்கிறப்ப நானும் இன்னொருத்தவங்க சொன்னாங்க வனிதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து சைக்காலஜிலாம் படிக்கிறப்ப நாங்கள் எப்படி தெரியுமா படிப்போம், அது ஒரு ஏதோ ஒரு சைக்காலஜி அதில் நிறைய இந்த ஈடு செய்தல் தற்சார்பு இதெல்லாம் மாதிரி நிறைய ஒரு 11 இது வருங்க சார். அதெல்லாம் சொல்கிறப்ப ஏதோ ஒரு பர்சனை சொல்லி படிப்போம். ஆமாம் அது இது மாதிரி இது பண்ணாக்கா அடுத்தவங்களை நம்ம ஒன்று தப்பு பண்ணிவிட்டு அதை அடுத்தவங்க மேலே இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுதான்ப்பா இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே விளையாட்டாக அப்படியே படிச்சுட்டே போவோம். எனக்கு என்னென்னாக்கா அதனால் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த படிம மாற்றம் அதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். அதாவது சைக்காலஜிக்கல் சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃபோட நம்ம யாரோடய கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம லைவாக நம்ம படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது மறக்க வாய்ப்பே இல்லைங்க சார். இப்போயும் எனக்கு ரீகால் பண்ணால் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா அது ரொம்ப லயிச்சு படி அந்த லைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த லைத்தல் இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு அது மறக்காது. நம்ம அதில் இன்வால்மெண்ட் ஆகணும். நம்மளுக்கு இன்வால்மெண்ட் ஆகாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே சரி சார், எந்த ஒரு விஷயத்துமே சொல்லுவாங்க, எங்கள் அத்தை சொல்லுவாங்க அடிக்கடி, அதாவது நம்ம பெருக்கிற விஷயத்தை பண்ணால் கூட அதை என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம மனப்பூர்வமாக செய்யணும். சரிங்களா? நம்ம கஷ்டப்படுறப்ப நம்ம இது பண்ணுறப்ப நம்மளுக்கு உண்டான தேவைகளுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். அதானே, நம்ம தேவைகளுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்துக்கு நீ வந்து ஒரு இன்வால்மெண்ட்டு நீ கொடுக்கலனா அப்புறம் என்ன வாழ்க்கையில் பண்ண போகிற நீ? 2013 அந்த டிஆர்பியில் 2 மார்க் போச்சு இல்லைங்களா, அது எப்படி அது போச்சுன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின்லாம் அடிச்சிட்டேன் சார். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, அவங்க வந்து இந்த சிம்பிள் கொஸ்டின் தான் நிறைய விடுவாங்க. ஏன் தெரியுங்களா, அது வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க மனசில் இதுதானா, இந்த கொஸ்டின் தானா, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் ரொம்ப யோசிக்கிறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டினுக்கு ஏன் நம்ம இவ்வளோ யோசிக்கணும்னு நினச்சிருவாங்க. என்ன தெரியுங்களா, சிம்பிளான கொஸ்டின் நிறைய பேருக்கு மார்க் போகும். ஏன்னா அதை வந்து அலட்சியப்படுத்துருவாங்க, சரியாக யோசிக்கவே மாட்டாங்க. இந்த கொஸ்டின் தானா, அது என்ன ஆன்சர் இருக்குது அந்த ஆப்ஷனில். எப்பயுமே எங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் கொஸ்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ கொஸ்டின் எடுக்கிறதுக்கு இது பண்ணி போனோம் சார். என்னோடய கொஸ்டின்ஸை எப்படி இருக்குனாக்கா அந்த 4மே ரிலேட்டடாக இருக்கும். அதுதான் பெஸ்ட் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் எதுனா 4மே எந்த கொஸ்டின் வந்து அதுவான்னு கன்ஃபியூஸ் நம்மளை பண்ணுதோ அதுதான் பெஸ்ட் கொஸ்டின். இதுதான் அப்படின்னு ஆன்சர் நம்ம அடிச்சோம், அது பெஸ்ட் கொஸ்டின் கிடையாது. சரிங்களா? 70% நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எடுக்கிறதே வந்து 70% நீங்கள் வந்து நார்மலாக எடுக்கணும், 30% கண்டிப்பாக நீ டிஸ்ட்ராக்ஷன் கொஸ்டின் தான் எடுக்கணும் அப்படின்றத நம்மளோட ரூல்லே அதிகமாக சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் கொஸ்டின் தான் நம்மளை ரொம்ப சோதிக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த டிஸ்ட்ராக்ஷன் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுவான்ற பட்சத்தில் நம்ம ஈஸியாக இதான் அப்படின்னு அடிச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார ஏதோ ஒன்று சின்னதாக மைல்டாக ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க, அதனால் அது தப்பாக போயிருக்கும். அந்த மாதிரி தான் சார் 2 கொஸ்டின் நான் வந்து 98ல் தப்பு பண்ணேன். பெஸ்ட்டு கொஸ்டினாக எப்படி தெரியுங்களா இருக்குன்னா, உங்களை அந்த 4 கொஸ்டினில் இந்த ஆன்சர் இதுக்கு சரியாக இருக்கே நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த நிமிஷம் இல்லை இதை விட இது பெட்டராக இருக்குது, இல்லை இதை விட இது கரெக்டாக, இல்லை இதை விட கரெக்டாக இருக்குது, அப்படி இந்த 4மே உங்களை போட்டு குழப்பி அடிக்கணும். அது 4மே அதுக்கு பொருந்தணும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.